பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு கூட்டி சேர்த்திருக்கிறீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளை ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையாக இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு மட்டுமில்லை, தூரத்திலிருந்து இதில் கலந்து கொள்வர்களுக்கும் இருக்கட்டும். ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை, உம்முடைய நோக்கங்களை, உம்முடைய சித்தத்தை ஜெபிக்கிறவர்களாக எங்களை நடத்துங்க கர்த்தாவே. உடைய வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும். இன்றைக்கு கர்த்தாவே, எங்களுடைய தேவைகளை எங்களை காட்டிலும் அதிகமாக நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் எங்கள் தேவைகளை வைத்து ஜெபிக்கவில்லை, நாங்கள் அறிந்தவைகளை வைத்து ஜெபிக்கலை, உம்முடைய வார்த்தை கூறுகிறவர்களை வைத்து ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு உதவி செய்வீராக. இது ஒரு நல்ல அனுபவமாக எங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்க நீ கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நாம் உட்கார்வோம். வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து நாம் ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க கற்றுத்தரவும் செய்கிறோம். சபையினுடைய வேலை இது. ஒரு சபைனா வெறும் ஜெபிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு ஜெபிக்கவே தெரியாது இல்லையா? நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க, ஜெபிக்கவே தெரியாது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கே ஜெபிக்க தெரியாது. எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவன், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வந்தேன். ஆனால் பின்னால் நான் அந்த ஜெபத்தை எப்படி செய்யணும்னு கற்றுக்கொள்ளும் போது தான் எனக்கே விளங்குச்சு, இவ்வளோ நாள் என்ன ஜெபம் பண்ணிட்டுருந்தோம், நம்ம இதை கற்றுக்காமல் இருந்தோமே, தெரியாமல் இருந்தோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தான் வந்தது. எவ்வளோ அறியாமல் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியுது. ஜெபம்னா சாதாரணமாக நம்முடைய தேவைகளை முன்வைத்து நாம் ஜெபிப்போம். நமக்கு இது தேவை, அது தேவை, வேலை தேவை, காசு தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, ஏதாவது ஒன்று சொல்லி அதை தான் ஜெபம், தேவைகளை சொல்கிறது தான் ஜெபம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாக தேவைகளை ஜெபிச்சா கூட நம்முடைய தேவைகளை நாம் அறிந்திருக்கிறத காட்டிலும் கர்த்தர் அதிகமாக அறிஞ்சிருக்கிறார். அதுதான் உண்மை. நம்முடைய உண்மையான தேவைகள் ஆழமாக நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை, நமக்கு இன்றைக்கி என்ன தேவை, இந்த சபையாய் கூடி வந்திருக்கிறோம், இன்றைக்கி நமக்கு என்ன தேவை, நான் பாஸ்டராக இருந்து நான் அறிஞ்சது காட்டிலும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. நீங்கள் இண்டிவிஜுவல்ஸாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் அறிஞ்சது காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு தேவை என்னென்னு அறிஞ்சிருக்கிறார். அப்போ எனக்கும் உங்கள் தேவைன்றது அவ்வளோ தெரியாது என்னென்னு, என் தேவை என்னன்னே எனக்கு சரியாக தெரியாது, உங்கள் தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ கர்த்தர் தான் நமக்கு அதை காண்பிக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உண்மையான தேவைகளை அட்ரஸ் பண்ணுது. அதை நம்ம பார்க்க வைக்கிறது, உணர வைக்கிறது. சபையார் இன்றைக்கு சபைக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காட்டுது. இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் நமக்கு என்ன தேவை என்பதை காட்டுது. இதெல்லாம் சரி பண்ணும்போது தான் ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா விருத்தி அடையுது. பாருங்கள், ஆவிக்குரிய ஜீவியம் விருத்தி அடையணும்னா இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. வேறு யார்கிட்டையாவது போய் அவங்க வந்து கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், உனக்கு நீ இதை செய். நிறைய பேர் அப்படி போகிறாங்க. யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணும், கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லிடணும். சொல்லிட்டா இவங்க ப்ராப்ளமெல்லாம் தீர்ந்துது. என்ன ப்ராப்ளம்னு சொல்லணும், அவங்க என்ன பதில்னா அவங்க சொல்லிடணும். சொன்னால் இவங்க பிரச்சனைலாம் தீர்ந்துன்னு நினச்சிட்ருக்காங்க. கிடையாது. ப்ராப்ளமெல்லாம் ரொம்ப ஆழமான ப்ராப்ளமெல்லாம் சாதாரண ப்ராப்ளம் இல்லை, மனுஷனுடைய ப்ராப்ளம். அதையெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அவசியம். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது ரொம்ப அவசியம். ஜெபத்தில் கூட ஒரு ஆழம் தேவை நமக்கு. ஆழமான விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து அதிலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனை பெற்று கர்த்தருடைய வார்த்தை நம்ம நடத்துகிற அந்த திசையில் நம்ம போக வேணும். ஜெபிக்கும்போது கூட, ஜெபிக்கும்போது ஏதோ நான் ரெடியாக வந்துட்டேன், ரிக்வஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அப்படி இல்லை. ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன ஜெபிக்க சொல்கிறார், இன்றைக்கி இந்த உலகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு, கர்த்தர் என்ன எப்படி ஜெபிக்க சொல்கிறாருன்றேன். இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இப்போது எத்தனை வாரமாக அதை பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வாரமும் ஒரு தினசாக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த மெத்தடுடைய அருமை. இல்லைன்னா அதே ஜபத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம 5 வயசில் பண்ண ஜபத்தையும் 50 வயசுலேயும் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் முக்கால்வாசி பேருடைய வேலையாக இருக்குது. இது வந்து ஒரு நாளும் நம்முடைய ஜபத்தை மாற்றி அமைக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஜபத்தை ஷேப் பண்ணுது, அதை திசையை மாற்றுகிறது, சரியான திசையில் கொண்டு செல்லுகிறது. சரி, இது சங்கீதத்தை பயன்படுத்துகிறோம்.
சங்கீதங்கள்லாம் ஜெபங்கள். அதனால் கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்களாகவே இந்த நோக்கத்துக்கு இது நல்லா பயன்படுது. அதனால் அதை பயன்படுத்துகிறோம். எந்த பகுதியை வேணால் பயன்படுத்தலாம். வேதத்தின் எந்த பகுதியை வேணால் வாசித்து நீங்கள் தியானித்து அதிலிருந்து ஜெபிக்கலாம். அதனுடைய ப்ராக்டிஸ் தான் இது. 100வது சங்கீதத்துக்கு போவோம். இன்றைக்கி 99 சங்கீதத்தை முடிச்சுட்டு இன்றைக்கி செஞ்சுரி அடிக்கிறோம். 100வது சங்கீதம். இன்னும் 50 இருக்குது போகிறதுக்கு. லாங் வே வந்திருக்கிறோம். பட் நானும் எங்கேயும் போகல, நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க. முள்ளமாக ஒன்றா நகர்த்துவோம். 100வது சங்கீதம் ரொம்ப சின்ன சங்கீதம், 5 வசனம் தான் நான் வாசிக்கிறேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இந்த சங்கீதத்தினுடைய ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த ஒரு சங்கீதம் தான் 150 சங்கீதங்களில் என்ன வகையான சங்கீதம்னு சொல்லும்போது ஸ்தோத்திர சங்கீதம்னு பெயரிடப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா a psalm for giving thanksன்னு வரும், ஆர் தேங்க்ஸ் கிவிங்னு வரும். அதாவது 100வது சங்கீதம்னு போட்டுட்டு அது கீழே ஒரு சின்ன ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் 1ஆம் வசனம் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால் பாருங்கள், ஸ்தோத்திர சங்கீதம். ஸ்தோத்திர சங்கீதம்னா அப்போன்னா வேறு சங்கீதமே கிடையாது. ஸ்தோத்திர சங்கீதம் இது ஒன்று தான். இது ஒன்று தான் ஸ்தோத்திர சங்கீதம்னு வகையறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேறு சங்கீதமெல்லாம் ஸ்தோத்திர சங்கீதமே கிடையாதா, ஸ்தோத்திரமே கிடையாதா இல்லைன்னா கிடையாது. நிறையா இருக்குது ஸ்தோத்திரங்கள், அங்கே நிறையா வருகிறது. நிறையா வசனங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது, ஸ்தோத்திரம் செலுத்துறது பற்றி வருகிறது. ஆனால் இந்த சங்கீதத்துக்கு தான் அந்த பேரே கொடுத்து அந்த பேரையே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சங்கீதத்துக்கு. அது ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, 107வது சங்கீதம் எடுத்திங்கன்னா அதனால் நீல சங்கீதம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சங்கீதமாக கருதப்படுகிறது. அமெரிக்காவில் யூரோப்பில் இருந்து அந்த காலத்தில் இப்போ 250வது ஆண்டு கொண்டாடினாங்க இல்லையா, அவங்க 250 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த யூரோப்பியன்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே தங்களுடைய விசுவாசத்து நிமித்தமாக துன்பப்படுத்தப்பட்டவர்கள் அங்கேருந்து கப்பல்களில் கிளம்பி, அந்த காலத்தில் பயணமெல்லாம் நடுவழியில் சாகிறது தான் அதிகம். அந்த மாதிரி கடுமையான பிரயாணம், அந்த பயணத்தை மேற்கொண்டு நல்ல விசுவாசிகள் இவங்கெல்லாம் பில்கிரிம்ஸ்னு சொல்லி அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே செட்டில் ஆனாங்க. அங்கே போய் அவர்கள் செட்டில் ஆகும்போது இந்த சங்கீதத்தை அவர்கள் ரொம்ப விசேஷமாக எண்ணினார்கள். இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது அவர்களை பொறுத்த வரைக்கும், ஆனால் இந்த சங்கீதம் அவர்களை பற்றி பேசலை, ஆனால் அது அவர்களுக்கு பேசுதுச்சு இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவங்க என்ன வாசித்தாங்க, அவர்களுடைய வீடு இல்லாமல் அலைஞ்ச காலத்தை, அதுவும் இல்லாமல் அவருடைய சிறையிருப்பை, அவருடைய பாடுகளை, துன்பப்படுகிறது மற்றும் இதெல்லாம் அனுபவித்தாங்களே ஐரோப்பாவில், அதையெல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறது இந்த 107வது சங்கீதம். அது மட்டும் இல்லை, வர்ற வழியில் கடலில் இருக்கிற ஆபத்துகள், சாவுகள், பலவித பசி, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் செத்து, நண்பர்கள் செத்து, இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் எண்ணி பார்த்து இந்த 107வது சங்கீதத்தை வாசிக்கும்போது அவர்களுக்கு அவர்களிடத்திலே பேசுவது போல் அவர்களுக்கு இருந்தது. அதில் ஒரு விசேஷமான வசனம், அந்த 107வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் இப்படி முடியுது பாருங்கள், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இது அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரிஞ்சதாகவே அவர்கள் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு ஒரு டேயை விசேஷ ஒரு தினமாக அவர்கள் கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் கடைசி வாரம் வியாழக்கிழமை தேங்க்ஸ் கிவிங் டே. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையிலேருந்து கிறிஸ்மஸ் சீசன் ஆரம்பிக்குது. இதுதான் அமெரிக்காவில் பழக்கம். ரொம்ப விசேஷமான நாள். குடும்பங்கள்லாம் பல இடங்களில் இருப்பாங்க, பிள்ளைகள்லாம் அங்கங்கே வேறு வேறு இடங்களில் இருப்பாங்க. எல்லாரும் கூடி வர பார்ப்பாங்க. அன்றைக்கி பெரிய டர்க்கி சமைச்சு, வான்கோழி சமைச்சு பெரிய விருந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பில்கிரிம்ஸ் முதல்ல அமெரிக்காவுக்கு வந்தவங்க, அவங்க அந்த மாதிரி அதை கொண்டாடினாங்க, இவங்களும் அதை கொண்டாடுவாங்க.
அவர்களுக்கெல்லாம் அந்த 107வது சங்கீதம் ஒரு பெரிய ஸ்தோத்திர சங்கீதமாக அவர்களுக்கு இருந்தது. அவருடைய பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்து எப்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார், ஞானம் உள்ளவன் இதெல்லாம் சிந்திச்சு உணர கடவுன்ற விதத்தில். அப்படி தான் இந்த இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்கில் அதெல்லாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல, பட் அன்றைக்கி அப்படி தான் அவங்க செய்தார்கள். 118ஆம் சங்கீதம் பார்த்திங்கன்னா தேங்க்ஸுன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் மற்ற எல்லா சங்கீதத்தை காட்டிலும் அதிகமாக அங்கே வருது. அப்போ 100ஆம் சங்கீதம் தான் தேங்க்ஸ் கிவிங் சங்கீதம்னு கிடையாது. ஆனால் எதுக்கோ ஒரு விசேஷமான காரணத்துக்காக இந்த சங்கீதத்தை ஸ்தோத்திர சங்கீதம் என்று, இது எந்த வகை சங்கீதம்ங்கிறதுல இது ஒன்று தான் அப்படி அசைன் பண்ணி இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இதில் இந்த சங்கீதத்திலேருந்து உங்களுக்கே தெரியும், அதை வாசிக்கும்போது யோசித்திருப்பீங்க எத்தனை பாடல்கள் 16வது நூற்றாண்டுலேருந்து ரெஃபர்மேஷன் மறுமலர்ச்சி மார்ட்டின் லூத்தரால் ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள்லாம் வந்தது பாருங்கள். பல பாடல்கள் இந்த சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்கள், 100வது சங்கீதத்தை அடிப்படையாக கொண்ட பல ஆங்கில பாடல்கள் இருக்குது. அது சொன்னால் ஓரளவு உங்களுக்கு அது ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். தமிழ் பாடலையே யோசித்து பாருங்கள், நம்ம பாடுறோம் எத்தனை பாடல், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், நம்மளே பாடுறோம். ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. எல்லாம் இந்த வார்த்தைகளால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. இங்கிலீஷில் ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா, பழைய கோரஸ், ஐ வில் என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் இன் மை ஹார்ட், ஐ வில் என்டர் ஹிஸ் கோர்ட்ஸ் வித் ப்ரைஸ். அதெல்லாம் இங்கேருந்து வருங்க பாருங்கள். 4ஆம் வசனம், அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்தவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்னு வருது. அப்போ பலவிதமான பாடல்களுக்கு பின்னால் இந்த சங்கீதம் இருக்குது. இந்த சங்கீதத்தை ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். 99 சங்கீதம் கேட்டீங்க, அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் புரியும் நமக்கு. மொத்தமாக வாசித்தோம்னா தலைகால் புரியாது. அது என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எல்லாருமே பண்ணலாம், அதை அனலைஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா there are 7 imperatives, 7 commands, 7 கட்டளைகள் இங்கே கொடுக்கப்படுகிறது. சும்மா பார்த்தாலே தெரியும், அது இப்படி பார்த்து பழகிக்கணும் கொஞ்சம் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு. 1ஆம் வசனம் சொல்லுது, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இங்கிலீஷில் அது ரொம்ப கிளியராகுது, ஷவுட் ஃபார் ஜாய் டு த லார்ட் ஆல் தி எர்த். ஒரு கமாண்ட், அது ஒரு கட்டளை. எல்லோரும் கம்பீரமாய் பாடுங்கள்ன்றது ஒரு கட்டளை. 2வது, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்புறம் 3வது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். இங்கிலீஷில் பாருங்கள் ரொம்ப கிளீனாகுது, ஷவுட் ஃபார் ஜாய் டு த லார்ட் ஆல் தி எர்த். 2வது, வர்ஷிப் த லார்ட் வித் கிளாட்னஸ். 3வது, கம் பிஃபோர் ஹிம் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ். ஷவுட்டு, வர்ஷிப்பு, கம். கம்பீரமாய் பாடுங்கள், ஆராதனை செய்யுங்கள், அவருடைய சந்நிதியின் முன் வாருங்கள் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. அடுத்த வசனம் பாருங்கள். அடுத்த வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மீதியெல்லாம் வரும். கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். இதுவும் ஒரு கமாண்டு, இதுவும் ஒரு கட்டளை. அறியுங்கள், இதெல்லாம் இம்பெரட்டிவ் சென்ஸில் வருது இல்லையா. அறியுங்கள், கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். அப்புறம் அவர் வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, அதுவும் ஒரு கட்டளை. அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பிரவேசிக்கிறது புகழ்ச்சியோடு பிரவேசித்து ஸ்தோத்திரியுங்கள். அதாவது ஷவுட் ஃபார் ஜாய் டு த லார்ட் ஆல் தி எர்த். 2வது, வர்ஷிப் த லார்ட் வித் கிளாட்னஸ். 3வது, கம் பிஃபோர் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ். 4வது, நோ தட் த லார்ட் இஸ் காட். அதுதான் அங்கே அவர் தேவன் என்று அறியுங்கள்ன்றது. 5வது தான் வாசலில் பிரவேசிக்கிறது. அதை துதியோடு பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசிக்க வேண்டும். 6வது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அதுதான் 6வது. 7வது பிரைஸ் ஹிஸ் நேம். துதியுங்கள்ன்றது வருது, அப்புறம் ஸ்தோத்திரியுங்கள்னு வருது இல்லையா. அதை 2ஆக பிரித்து 6, 7. சரி, அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் 7 தடவை இப்படி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, 2 காரணங்களும் இங்கே கொடுக்கப்படுது. ஏன் கடவுளை நம்ம ஆராதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், துதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள். ஒரு காரணம் 3ஆம் வசனத்தில் வருது, இன்னொரு காரணம் கடைசியில் 5வது வசனத்தில் வருகிறது. அதுக்கு பின்னால் வருவோம். ஆனால் அதை நம்ம இப்போ பார்க்கும்போது இந்த விதத்தில் பார்ப்போம். இந்த 7 கமாண்டுகளை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா அதில் என்ன தெரியுதுன்னா, கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்ற சில தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரம் செய்வது. சரியான தமிழ் வார்த்தை அதுதான். இங்கிலீஷில் ஹவு டு கிவ் தேங்க்ஸ் டு காட்.
அப்படிங்கிறது முதல்ல கவனிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே அனுபவிச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு கிருபை காட்டி நன்மை செய்து அன்பை உங்கள் மேலே பொழிஞ்சு உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு சொல்ல முடியாத விதத்தில் அவ்வளோ அன்பு காட்டி உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கள்ட்ட போய்? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. நிறைய நேரத்தில் அதை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் சொல்லியிருக்கேன், ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூ. எப்படி உங்களை ஹவு டு கிவ் தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு சில நேரத்தில் நன்றி சொல்கிறது, அவங்க நிறைய நமக்கு செய்கிறதுனால நன்றி சொல்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்றது தெரியாமல் தவிக்கிறோம். தேவன் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜன் நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவரே உமக்கு நன்றி செல்வது எப்படி தான் உம்மை துதிக்கிறது? இப்போ என்ன சொல்லி உம்மை துதிக்கிறது? என்ன சொல்லி உம்மை ஆராதிக்கிறது? எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வதுங்கிறது பெரிய கேள்வியாக கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். எப்படி ஆராதிக்கிறது? எப்படி நன்றி சொல்கிறது? கத்தர் ஏராளமாக செஞ்சிட்டார் நமக்கு. எப்படி அவருக்கு இப்போ நன்றி சொல்கிறது? அவருக்கு நம்ம எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அவர் தர்றார், எல்லாத்தையும் அவர் உண்டாக்குனார், அவர் தர்றாரு. அவர் நம்மிடத்தில் எதையுமே கேட்கவில்லை. அவருக்கு எதுவும் தேவையில்லை நம்மக்கிட்ட. நம்ம கொடுத்து தான் அவருக்கு ஆகணும்னு ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்டவருக்கு நாம் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவது? அது சொல்லும்போது தான் இங்கே சொல்லியிருக்குது. 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது அங்கே முதல் 2 வசனங்களில். கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் சொல்லுவோம் கம்பீரமாய் பாடுங்கள். சில நேரத்தில் தமிழில் ரொம்ப நல்லா வருது, சில நேரத்தில் இங்கிலீஷில் நல்லா வருது, சில நேரத்தில் 2 மொழியிலையும் நல்லா வருது. இது நல்லா 2 மொழியிலும் நல்லா வந்துருக்கு. ஆனால் இங்கிலீஷில் கொஞ்சம் நச்சுன்னு வந்துருக்குது. ரொம்ப சிம்பிளாக, ஷவுட் ஃபார் ஜாய் ஆல் தி எர்த். ஷவுட் ஃபார் ஜாய். சத்தமிடுங்கள், கூச்சல் போடுங்கன்ற மாதிரி இருக்குது. சத்தமிடுங்கள், கூச்சல் போடுங்கள். அப்போ இன்றைக்கி ஆராதனை ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. எப்படி ஆராதிக்கிறதுன்றதில் 1000 ஒப்பீனியன். சிலர் சத்தம் போடுறவங்களெல்லாம் திட்டுறதுலேயே இருக்கிறாங்க, எல்லோரும் அமைதியாகிறதுலேயே இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது. அதனால் ஒரு சில காரியங்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். சத்தமிடுறதுக்காக கோயிலுக்கு வர்றோம். கோயிலில் சத்தமிடுவது சரியா? கம்பீரமாய் பாடுங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா? கம்பீரமாய் பாடுங்கள்ன்றது ஷவுட் ஃபார் ஜாய்னு இங்கிலீஷில் வருது. அப்போ அப்படி ஷவுட் பண்ணுறது சரியா? சபையில் ஷவுட் பண்ண சிலர் சைலன்ஸை தான் விரும்புகிறாங்க. நான் நினைக்கிறேன் ஷவுட்டிங்கும் மஸ்ட் பி ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் வர்ஷிப். அதாவது ஆராதனையில் அது ஒரு காரியமாக இருக்க வேண்டும். அதுதான் எல்லாம் கிடையாது. வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் ஒவ்வொரு கத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆராதனை. அது இல்லை ஆராதனை. சில நேரத்தில் அமைதலாகவும் இருக்க வேண்டியது தான். அதே நேரத்தில் வந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அமைதலாக இருந்தால் இது கல்றையா கோயிலான்றது தெரியாமல் போயிடும். எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்களா என்னென்னு தெரியாமலும் போயிடும். கத்துறது, சத்தமிடுவதுங்கிறது ஒரு சில நேரங்களில் ஏற்றதாக இருக்கிறது, அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. இப்போ வேர்ல்டு கப் நடந்தது பாருங்கள். நான் எல்லாம் பார்த்தேன் வேர்ல்டு கப்பெல்லாம். கோல் போடும்போது என்ன கத்துறான், உட்காந்துன்றான், பட் தலைகளே ஆட்டிக்கிட்டு கத்தி கூச்சல் போடுறான் பாருங்கள். பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு அவனுக்கு. அப்படி கொத்துறான். வெறும் ஒரு கோல் போட்டது, ஒரு கோலை போட்டதுக்கு அப்படி கத்துறான். ஃபுல்லாக கத்திக்கிட்டே இல்லை, அந்த கோல் போடும்போது அப்படி கத்துறானுங்க. கோல் போட கிட்ட வரும்போது கத்துறானுங்க. சில நேரங்களில் இந்த கத்துறது ரொம்ப அப்புறம் யாரும் பேசாமல் இருக்கியா, ஏன் இந்த கூச்சல் போடுறேன்னு சொல்லலையா அவங்கள. ஆனால் சபையில் அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க, சும்மா கூச்சல் போடுற அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த சத்தமிடுவதுங்கிறது நான் நினைக்கிறேன் எல்லா சர்ச்சுக்கும் கொஞ்சம் உயிரோட்டம் கொடுக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் சத்தம் யார் சத்தம் போடுவா தெரியுமா? நீங்கள் நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன்னு சொல்கிறேன், இவ்வளோ நாள் அனுபவப்பட்டு சொல்கிறேன். சத்தம் போடுங்க சத்தம் போடுங்கன்னு சொல்லி எவரும் சத்தம் போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க. எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க. அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார் சொல்கிறார், என்ன கையை எப்படி தட்டுறீங்க வடை சுடுற மாதிரி இப்படிலாம் சொல்லி இல்லை பார்த்துட்டாங்க. ஒன்றும் நடக்கலை. சத்தம் போடுற மாதிரி தெரியல, எல்லாம் முன்னு தான் இருக்கிறாங்க எல்லோரும். நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி சத்தம் போட வைக்கிறதுன்னு. எப்படி தெரியுமா சத்தம் போட வைக்கணும்? கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, எவ்வளோ அற்புதமான தேவன் என்பதை நாம் போதிக்க வேண்டும். அதை எடுத்து காட்ட வேணும்.
இதனால தான் பாருங்கள், பிரசங்கன்றது ஒரு சபையில் ரொம்ப முக்கியம். அது சரியாக இருந்தால் சத்தம் தானாக வரும். நான் என்றைக்காவது சத்தம் பிடுங்கள்னு சொல்லியிருக்கிறேங்க, எல்லாம் ஒரு கூச்சல் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் சில நேரத்தில் இந்த யூத் மீட்டிங்லலாம் கத்துறானுங்க பாருங்கள் பசங்க, எனக்கே ரொம்ப இன்பமாக இருக்குது. அது உண்மையை சொல்லணும். நான் சிலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. ஓடு கத்துறான். ஏன் கத்துறான்? முதலாவது எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவன் எங்கே ஊர் சுற்றிட்டு இல்லாமல் இங்கே இருக்கிறான். இவங்களை திட்டுறவங்களுக்கு சொல்கிறேன் நான். அவன் ஊர் சுற்றாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கானே, கத்துற ஸ்தோத்திரிங்க, அதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கிறான். எதுக்கு கத்துறான்? யாரையோ ஒரு நம்ம பாருங்கள், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரு கோல் போட்டான்னு ஸ்போர்ட்ஸ் மேனை பார்த்து கத்துறோம், ஒரு நடிகையோ பார்த்து கத்துறோம், ஒரு அரசியல்வாதியை பார்த்து கத்துறோம். ஏன்னா அவங்க பெருசாக ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய சாதனைகளை பார்த்து நம்ம கத்துறோம், பாராட்டுறோம். அதை பற்றிலாம் யாரும் கேர் பண்ணுறதில்ல. கோயிலில் கத்துனா பெரிய இந்த பக்தியை கெட்டு போன மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் வேத வசனம் எப்படி போதிக்கிறதுனா, அந்த சத்தம் இடுவது கம்பீர சத்தமாய் பாடுவதுங்கிறது கத்தரை அவமதிக்கிறது இல்லை, கத்தரோடு ஒத்து போகுது. அது சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுங்கிறவர் அதை ரொம்ப நல்லா சொல்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் வந்து சங்கீத புஸ்தகத்தை பற்றி பெரிய ஒரு இது எழுதியிருக்கார், ட்ரெஷரி ஆஃப் டேவிட்னு, எல்லா சங்கீதத்துடைய விளக்கத்தையும். அதில் சொல்கிறாரு, அவர் ஹாப்பி காட் ஷுட் பி வர்ஷிப்ட் பை அ ஹாப்பி பீப்புள். இந்த 1ஆம் வசனத்தை பற்றி கம்பீர சத்தமாய் பாடுங்கள்னு சொல்கிறாரு. நம்முடைய தேவன் ஒரு ஹாப்பி காட். இந்த ஹாப்பி காட் நிறைய பேர் முன்னு இருக்கிற தேவனை யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் பிரச்சனை. அதை முதல்ல பிரசங்கத்தில் மாற்றணும். இல்லைன்னா கத்துறாங்க, ஒரு தாத்தாவோ மாதிரி தடியை வச்சுட்டு எவன் தலையில் பட்டுன்னு போடலாம், தப்பு பண்ண உடனே உட்காந்துருக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஒரு பேப்டிஸ்ட் ப்ரீச்சர், அவர் பெந்தோஸ்துக்காரர் இல்லைங்க, அதையும் சொல்லிடுறேன். சிலர் ஏன்னா கேட்டுட்டு பாதிக்க இந்த பெந்தோஸ்துக்காரங்கள்லாம் அப்படி தான் அப்படின்னாங்க. இல்லை அவர் பெந்தோஸ்துக்காரன்னு கிடையாது. சிலருக்கு நான் பெந்தோஸ்துக்காரனா இல்லையான்றதில்லை, அது பெரிய கேள்வி. அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேணாம். பேப்டிஸ்ட் ப்ரீச்சர் அவர் சொல்கிறாரு, a happy God, our happy God should be worshipped by a happy people. மகிழ்ச்சியான இந்த தேவனை மகிழ்ச்சியாக ஆராதிக்க வேண்டும் நம்ம. அடுத்து சொல்கிறாரு, a cheerful spirit is in keeping with his nature, his acts, and the gratitude we should cherish for his mercies. இது தமிழில் சொல்கிற பாருங்க, சந்தோஷமான தேவனை சந்தோஷமான ஜனங்கள் ஆராதிக்கணும். a cheerful spirit is in keeping with his nature. சந்தோஷமான ஒரு நிலை இருக்குது பாருங்கள். நம்ம மகிழ்ச்சியாக வர்றோம் பாருங்கள், மகிழ்ச்சியாக ஆராதிக்கிறோம், பாடுறோம், சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அது வந்து அவருடைய சுவாபத்தோடு இணைந்து போகிறது, ஒத்து போகிறது. நல்லா கவனிங்க. அவருக்கு சுவாபத்துக்கு விரோதம் கத்துறது விரும்பலை. யார் சொன்னாங்க? பெரிய ப்ரீச்சர் இவர். அவர் சொல்கிறாரு, பைபிளை நல்லா வாசித்து கரைச்சி குடிச்சிட்டு சொல்கிறாரு, இன் ஸ்பிரிட் the cheerful spirit is in keeping with his nature and his acts. அவருடைய சுவாபத்தோடும் செயல்களோடும் ஒத்து போகிறது the cheerful spirit. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம சர்ச்சுக்கு வர்றது, ஆராதிக்கிறது ஒரு cheerful spiritோடு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். cheerful spiritோடு வந்து ஆராதிக்கிறோம். எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். ஆமாம், சில நேரத்தில் ஒரு புரோக்கன்னஸ் அவசியம் இல்லையா? அதை ரொம்ப ப்ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஊரில் பிரச்சனை என்னென்னா, அந்த புரோக்கர்னஸை ப்ரீச் பண்ணி உடைந்த பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி அவன் வந்த உடனே கண்ணீர் விட தான் ஆரம்பிச்சிடுவான். வந்து சபையில் உட்கார்ந்த உடனே ஆண்டவரே நான் அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அவன் கற்றுக் கொடுக்குற என்ன, 24 மணி நேரம் நீ உடைஞ்ச பாத்திரமாக இருக்கணும்னு. இல்லைங்க, அதுக்கு சில நேரங்கள் இருக்கிறது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லும்போது அப்படி ஒரு இது நமக்கு இருக்குது, உண்மைதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆனால் இந்த சியர்ஃபுல் ஸ்பிரிட்ன்றது ரொம்ப முக்கியம். கத்துறங்க அழுதுட்டு உட்காந்தில்ல, கவலைப்பட்டுட்டு உட்காந்தில்ல, கோபமாக உட்காந்தில்ல. அவர் வந்து ஒரு ஹாப்பி காட், நம்ம வந்து ஒரு ஹாப்பி பீப்புள். அப்போ நம்ம எப்படி ஆராதிக்கணும்? அந்த ஹாப்பினஸை, அந்த சந்தோஷத்தை நம்முடைய ஆராதனையில் வெளிப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்தணும் அதை. அதனால்தான் இந்த கம்பீர சத்தம்ன்றது, கம்பீரமாக பாடுறதுன்றது அதோடு ஒத்து போகிறது, அவருடைய செயல்களோடும் சுவாபத்தோடும் ஒத்து போகிறது. அது மட்டும் இல்லை, அவர் காட்டின இரக்கங்கள்,
சொல்கிறாரு, அந்த கிராட்டிடியூட் which we should cherish for his mercies. அவர் நமக்கு காட்டின இரக்கங்களுக்கு சரியான ஒரு பிரதியுத்திரம் இது, சரியான ஒரு நன்றி அறிதல் இது. அவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம காட்டுறது அதுதான் சரி அப்படின்னு நான் சொல்லலை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 1850ஆம் ஆண்டுகள்லேருந்து பிரசங்கம் பண்ணார், நூற்றாண்டு கடைசி வரைக்கும். அந்த காலத்துலேயே 5000 பேர் இருந்தாங்க அவர் சபையில், லண்டன் மாநகரத்தில். அப்படி பிரசங்கம் முடித்த உடனே அதை பிரிண்ட் பண்ணி விற்றாங்க. அந்த காலத்தில் 50,000 காப்பி விற்றுது ஒவ்வொரு வாரமும். சேர்மன் விற்றது 50,000 காப்பீஸ். அந்த மனுஷன் சொல்கிறாரு, ஹாப்பி காடு, நீங்கள் ஹாப்பி பீப்புள், அது காணப்பட வேண்டும் சபையில், அது காணப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை தடவை அதை பற்றி சொல்லியிருப்பாருங்க. கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடைய ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தம். எத்தனை தடவை திரும்ப திரும்ப அது வருது பாருங்கள். எல்லோரும் சொல்லுங்கள், கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடைய ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சன்னதிக்கு முன் வாருங்கள். அப்போ சபை அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் இடமாக அது இருக்க வேண்டும், மகிழ்ச்சியின் இடமாக இருக்க வேண்டும். அதுக்கு அண்டர்லைங் ரீசன், அதுக்கு அடியில் என்ன அஸ்திபாரம்னா பிரசங்கம். கர்த்தர் நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாருங்கிறத குறித்த ஒரு வெளிப்பாடு. அது இல்லைன்னா நீங்கள் என்ன கத்த சொன்னாலும் கத்த மாட்டாங்க, என்ன கைத்தட்ட சொன்னாலும் கைத்தட்ட மாட்டாங்க. அவங்க கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற அறிவினால் நிரம்ப வேண்டும். நிரம்பினால்தான் அவங்க சத்தமே வெளியே வரும். நான் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தான் சொல்கிறதே இல்லை. கையை தூக்கு, கையை தட்டு, சத்தம் போடு, அல்லேலூயா சொல்லு, ஒன்றும் சொல்கிறதில்ல. பிரசங்கத்தை ஒழுங்காக பண்ணால் அது தானாக வரும். என் ஜபமெல்லாம் என்ன, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகள் அவருடைய எல்லா காயங்களுக்கும் மருந்தாக இருக்கட்டும். என்னுடைய வார்த்தைகள் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். என்னுடைய வார்த்தைகளை உம்மை உயர்த்தட்டும், உம்மை எவ்வளவு பெரியவர் என்பதை காண செய்யட்டும். நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை மக்களுக்கு தரட்டும். என்னுடைய வார்த்தைகள் மக்களை அரவணைக்கட்டும். என்னுடைய வார்த்தைகள் மூலமாக உம்முடைய அன்பை ஜனங்கள் உணரட்டும். அதுதான் நான் ஜெபிக்கிறேன், அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறேன். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய பிரசங்கத்தினுடைய நோக்கமே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் எவ்வளோ நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு காட்டுறது கிடையாது, வேறு எதையும் கதை சொல்கிறது கிடையாது. என்னுடைய நோக்கம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாருங்கிறத நான் அறிந்து அதை ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் அதை ஆராய்ந்து பார்த்து அந்த அற்புதமான அதிசயமான காரியங்களை ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ளும்போது கம்பீர சத்தமாய் பாடுவார்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வார்கள், ஆனந்த சத்தத்தோடு அவருக்கு முன்பாக ஜனங்கள் வருவார்கள். கொஞ்ச நேரம் நாம் ஜெபிப்போம். இந்த சங்கீதம் கொஞ்சம் சின்ன சங்கீதமாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன். நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஆராதனைகள் அப்படிப்பட்ட ஆராதனைகளாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஆராதனைகளாக இருக்க வேணும். இது பார்க்குறதுக்கே ஜனங்களுக்கு அப்பா என்ன இது, இதில் கலந்து கொள்ளணுமே, நான் இதில் போய் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுமே, அதை அனுபவிக்கணுமே, இது என்ன ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு ஜனங்கள் நினைக்கணும். இதுவே ஒரு பெரிய சாட்சி. அதுக்கு பின்னாடி வருவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே என்னை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற்றும், கம்பீர சத்தத்தோடு பாடக்கூடியவனாய், கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யக்கூடியவனாய், ஆனந்த சத்தத்தோடு உமக்கு முன் வருகிறவனாய், உம்மை நன்றாக அறிந்து கொண்டு உம்முடைய மேன்மைகளை உணர்ந்து கொண்டு உம்முடைய அற்புதமான அதிசயமான நன்மைகளை காரியங்களை பெற்று அனுபவித்தவனாக, கர்த்தாவே அதை உணர்ந்தவனாக, அதன் வெளிப்பாட்டை பிரசங்கிக்கிறவனாக என்னை மாற்றுவீராக. இன்னும் அதிகமாக அதை எடுத்து சொல்ல, அவைகளை ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்க, காண்பிக்க உதவி செய்வீராக கர்த்தாவே. மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், ஜனங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடையட்டும், என்னுடைய மனக்கண்கள் பிரகாசமடையட்டும். இந்த அற்புதமான காரியங்களை எல்லாம் காண, நீர் எப்படிப்பட்டவர் என்று காண்டு அறிந்து கொள்ள, நீர் எவ்வளவு பெரியவர், நல்லவர், வல்லவர் என்பதை புரிந்து கொள்ள, இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள
எங்களுடைய பிரசங்கங்கள் உதவட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு உதவட்டும். அந்த பாதையில் எங்களை நடத்துவீராக. அதன் மூலமாக எங்களுடைய சபைகளில் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். ஆராதனை கர்த்தாவே மகிழ்ச்சியான ஆராதனையாக இருக்கட்டும். ஆனந்த சத்தத்தோடே கர்த்தருக்கு முன்பாக ஜனங்கள் வரட்டும் கர்த்தாவே. ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஜாய் ஜனங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக அதை நிரப்பட்டும் கர்த்தாவே. அது இன்ஃபெக்ஷியஸாக இருக்கட்டும். அது மற்றவர்களுக்கு ஒட்டி கொள்ளுகிற விதத்துக்கு அவ்வளோ பெரிய விதத்தில் அது இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேகர் இதை தொடட்டும். தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களை கூட அது தொடட்டும். துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இதை கண்டு ஆச்சரியப்படட்டும். இது எனக்கு வேண்டும் என்று விரும்பட்டும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் மக்களை நடத்துவீராக, ஜனங்களை நடத்துவீராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த வெளிப்பாட்டினால் எங்களுடைய உள்ளங்களை நிரப்புவீராக கர்த்தாவே. எங்களுடைய மனதை நிரப்புவீராக. அதை குறித்த அறிவினால் நிரப்புவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். இது தினந்தோறும் நீங்கள் ஜெபிக்கணும். இந்த வாரம் முழுக்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவருடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையும் நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவ வேண்டும். பிரசங்கம் பண்ணலாம். வேறு எதுக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதில்லை, இதுக்காக தான் பிரசங்கம் பண்ணுறோம். அவரை பற்றியது, அவர் எவ்வளோ பெரியவர், அதை உணர்ந்து கொள்ள நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதை உணர்ந்து கொண்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அவர் எவ்வளோ பெரியவர், நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆராதனை மாறும், வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும், எல்லாம் சீராகும். ஆமென். சரி, அடுத்தது போவோம். 2ஆம் வசனம் சொல்லுது, மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து. முதல் வசனத்தை தான் பார்த்தோம். இப்போது ஷவுட்டுங்கிறத பார்த்தோம், இப்போது வர்ஷிப்புங்கிறத பார்த்தோம். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அதுதான் இங்கிலீஷில் அப்படி சொல்லியிருக்குது. வர்ஷிப் த லார்ட் வித் கிளாட்னஸ். இந்த வர்ஷிப்புங்கிற வார்த்தையை சேவியுங்கள்னு சில இடங்களில் பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க இல்லையா? சர்வ் அப்படின்ற வார்த்தையும் இந்த வர்ஷிப்புன்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அதனால் சில இடங்களில் சர்வ் அப்படின்னு வரும், சேவியுங்கள்னே வரும். சேவியுங்கள்னால் என்னத்தை சொல்லியிருக்கு? சர்வ் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு இடத்துல இயேசுவே சொல்கிறார் இல்லையா? 25ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் 25:35 வாசிக்கிறேன் பாருங்கள். 25:35 நியாய தீர்ப்பு நாளில் ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறவர்களை பார்த்து அவர் சொல்லுவாராம். எப்படி சொல்லுவாராம்? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்மை தாகம் தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அது கர்த்தரை சேவியுங்கள். எப்படி சேவிக்கிறது? எப்படி அவரை சர்வ் பண்ணுறது? வர்ஷிப் பல விதத்தில் பண்ணலாம். சபைக்கு ஆராதிக்கிறது, பாடுறது, அது ஒரு விதம் இல்லையா? அது ஏற்கனவே சொன்னேன், திருப்பவும் சொல்ல போகிறேன் அடுத்த பாயிண்ட் இல்லையா? கூடி ஆராதிக்கிறதெல்லாம் பற்றி. ஆனால் இன்னொரு விதத்துலேயும் கர்த்தரை ஆராதிக்கலாம். சேவையின் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கலாம். எப்படி அது நடக்குதுங்கிறத தான் இங்கே சொல்கிறாரு. நியாயத்தீர்ப்பு நாளில் நீதிமான்களுக்கு சொல்லப்படுமா, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாக இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். இயேசு எப்போ பசியாக இருந்தார்? இயேசு எப்போ தாகமாக இருந்தார்? இயேசு எப்போ லோன்லியாக இருந்தார்? அந்நியனாக இருந்தேன்றதா தான். அவர் எப்போ லோன்லியாக இருந்தார்? அவர் எப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்தார்? அவர் எப்போ சிறையில் இருந்தார்? இருந்ததே இல்லையே. இந்த பிரச்சனைகள் ஒன்றுமே அவர் அனுபவித்ததில்லை. ஆனால் சொல்லுவாராம், இப்படிலாம் இருந்தேன், நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னு. இவங்க கேட்பாங்களா, எப்போ அப்படி இருந்தீன்னு? நாங்கள் எப்போ பார்த்தோன்னு சொல்லுவார், இந்த சிறியவரில் ஒருவனுக்கு
நீங்கள் எதையாவது செய்தால் அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி கர்த்தரை சேவிக்கிறதுங்கிறதுல இதுவும் ஒரு விதம் பாருங்கள். எப்படி நம்முடைய சேவை பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்குறதும் சேவை. ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியனாக இருக்கிறவர்களை சேர்த்து கொள்ளுகிறதும் ஒரு சேவை. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுக்குறதும் ஒரு சேவை. அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. அப்போ ஏராளமான பேர் வர்றாங்க. இங்கே உலகத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? லோன்லினஸ். நான் அந்த அந்நியனாக இருப்பதுன்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு தெரியாது, நான் அந்நியன், எனக்கு யாருமே கிடையாது, என் பிரச்சனையை யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, எவர்கிட்டையும் நான் பேச முடியாது, எவரும் எனக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய காங்கிரிகேஷன் இருக்குது, இங்கே இவ்வளோ பேர் வர்றாங்க, யாரையும் எனக்கு தெரியாது. சிலர்லாம் பாருங்கள், பாஸ்டர்னா ஐயோ இவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டராக அவரை பார்க்கவே முடியாது, இப்படியெல்லாம் ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க சிலர். அதனால் நினச்சிக்கிறது அவங்க பார்க்க முடியாது. எங்களை யார் வேணால் பார்க்கலாம். ஆராதனை முடிஞ்ச உடனே 2வது சர்வீஸ்க்கு பிறகு, இங்கிலீஷ் சர்வீஸ்க்கு பிறகு அங்கே நிற்போம். எவ்வளோ நேரம் ஜனங்க வர்றாங்களோ அவ்வளோ பெரிய பார்த்துட்டு தான் போவோம். சண்டே ஈவினிங்லேயும் அங்கே நிற்போம். கூடிய மட்டும் எவ்வளோ நேரம் ஜனங்க வர்றாங்களோ அவங்கள யார் வேணால் வரலாம், அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஏன்னா எத்தனையோ பேர் அந்நியனை போல் உணர்கிறாங்க. நான் இந்த சபை இல்லையே, நான் இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு எவரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் இங்கே நின்று பேசுகிறது மட்டும் இல்லை, நீங்களும் கூட அப்படிப்பட்டவர்களை கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி யாராவது சந்திச்சிங்கன்னா அவர்களோட கனிவாய் பேசி, இரக்கமாக இருந்து, அவர்களுக்கு அன்பு காட்டி, அப்படி அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். நான் 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கல்லூரியில் படித்தேன் பாருங்கள், வெளிநாட்டில். அங்கே ஒரு மாதத்துக்கும் கடைசி வீக்கெண்ட் ஃப்ரீ வீக்கெண்டு, எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம். எனக்கு எங்கள் வீடு அங்கே போயிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஆனால் ஒரு வாரம் கூட நான் தனியாக இருந்ததே கிடையாது. ஒரு வாரம் கூட தனியாக விடப்பட்டதே கிடையாது. 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிடுவாங்க. தனியாக இருந்தால் அவ்வளோதான், தனியாக கிடக்கணுங்க. அந்த டாக்டர்லாம் அவ்வளோ பெரிய இடத்துல அம்போன்னு உட்காந்துருக்கணும். நம்ம நினச்சி பார்த்தாலே பயமாக இருக்கும். எல்லாம் போயிடுவாங்க அப்படின்வானுங்க. நான் நினச்சேன் அவ்வளோதான் போல இருந்தேன். நாங்கள் இருந்த காலம் மட்டும் ஒவ்வொரு மாதமும் யாராவது ஒருத்தன் என்கிட்ட, எங்கள் வீட்டுக்கு இந்த மாதம் நீ வரியா, எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், என் கூட அந்த வீக்கெண்டு இருந்துட்டு வாயேன் அப்படின்னு கூப்பிடுவான். எவனாவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே இருந்த காலம் முழுவதும் நான் பல ஊர்களுக்கு, பல இடங்களுக்கு போய் இந்த குடும்பங்களோடு இருந்து வந்திருக்கிறேன். என்ன அன்பாக உபசரித்து எல்லாம் பண்ணி ஏற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதுவே எனக்கு அந்த கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்கள். அதுதான் கிறிஸ்டியன் கல்ச்சர், அதுதான் கிறிஸ்தவ கலாச்சாரம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட சில இடங்களில் அதை அனுசரிக்கிறாங்க. ஆனால் அது கிறிஸ்தவர்கிட்ட வந்த கலாச்சாரம், கிறிஸ்தவத்தின் மூலமாக வந்த கலாச்சாரம். ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று இருக்குது சங்கீதத்தில், நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. 68வது சங்கீதம் 68. இது கொஞ்சம் ரொம்ப பேர் கவனிக்காத ஒரு வசனமாக இருக்கலாம், பட்டு இதை ரொம்ப அருமையாக சொல்லுது. 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக சொல்லிடுது, God sets the lonely in families. தனியாக இருக்கிறவனை குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறாராம் கர்த்தர். தனியாக இருக்கிறவனுக்கு ஒரு குடும்பத்தை தர்றார், அவன் குடும்பம் ஒரு நல்ல குடும்பத்தோடு இணைக்கிறார். கர்த்தர் பண்ணுறாரு இதை. தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். எனக்கு அங்கே வீடு வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தனியாக இருக்கிறேன். ஆனால் பெஸ்ட்டு வீடுகளில் போயிருந்தேன், நல்ல சுகமான வாழ்க்கையை அனுபவித்தேன். அவங்க அவ்வளோ அன்பாக ஏற்றுக்கொண்டு, நான் யாரோ அந்நியன், கலாச்சாரம் மொழி எல்லாமே வித்தியாசம், ஆனால் என்னை ஏற்றுக்கொண்டு அப்படி செஞ்சாங்க. நான் சொல்கிறேன், இது ஒவ்வொரு சபையிலும் காணப்பட வேண்டும். அந்நியராய் உணர்கிறவர்கள் ஒருபோது அந்நியராய் உணரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம உண்டாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாங்கள் இருக்கிறோம், நீ என்கிட்ட பேசு, நான் இதை கேட்குறேன், நீ பிரச்சனைகளை பகிர்ந்து கொள், நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்கிறதுக்கு
நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் வார்த்தைகள் வந்து ஒரு மருந்து மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அவர்களை அதே குணமாக்கும். அவன் வந்ததுக்கு ஒரு எல்லாத்தையும் கலந்து கொண்டாலும் அவனுக்கு வந்து அந்த ஒரு வார்த்தை, ஒரு ஆள் அவனை தனியாக கவனித்து, வாப்பா ஒரு காஃபி சாப்பிட்லாம், வா என்ன சொல்லு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டு அவனுக்கு அவர் சின்ன ஒரு 4 வார்த்தையில் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவன் வந்து எங்கேயுமே அனுபவிக்காத ஒரு நல்ல அனுபவம். இந்த உலகம் வந்து யாரை பற்றி கேர் பண்ணுறது கிடையாது. தங்க வேலையாச்சு, நம்ம முந்தி அடித்து போய் எல்லோரையும் பீட் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துடணுன்ற மாதிரி உலகம். அப்போ யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அந்த ஆளுக்கு என்ன செய்யணுன்று பார்க்குற உலகம் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். சிலர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ கொடுத்து பாருங்கள், அவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு. அவன் வந்து அதை அவ்வளவு தான் நினைப்பான், அவன் அதில் மகிழ்வான். ஒரு நேரம் கூப்பிட்டு அவனுக்கு தனியாக இருக்கிறான், அவன் ஒன்றும் சாப்பாடு இல்லாதவன்னு இருக்க மாட்டான், ஒரு வேளை நல்ல குடும்பத்துலேருந்து வருவான், ஆனால் இந்த ஊரில் தனியாக இருக்கிறான். அவனை கூப்பிட்டு வாப்பா எங்கள் குடும்பத்தோட நீ வந்து வா, இன்றைக்கி வா எங்களோட சாப்பிடு, எங்களோட இரு அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் அங்கே இருக்குன்றதை பாருங்கள். இதெல்லாம் ஆராதனையில் வருது. அங்கே சிறைச்சாலையில் கூட போய் நான் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். அங்கே சிறைச்சாலையில் வந்து சேப்பிளே இருக்கும், ஒரு சேப்பிள் மாதிரி வச்சுருப்பாங்க, எங்களை அனுப்புவாங்க பாருங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உள்ளே போனால் எல்லாம் அவன் பெரிய பெரிய ஆளுங்களாக இருப்பான், 6 அடி 6 அங்குலம் 7 அங்குலம் இருப்பான். அவன் கை காலே வந்து நம்ம சைஸ்க்கு இருக்கும். அந்த நான் விடன்னு இருப்பேன். அப்போ அப்படி பயங்கரமாக இருப்பான் பாருங்கள். ஒரு நசுக்கி கொண்டு போட்டுருவான் நம்மளை. அந்த மாதிரியான ஆட்கள். நம்ம பிரசங்கம் பண்ணால் பாட்டு பாடினா கண்ணீர் விடுவாங்க. அங்கே ஆர்கன் இருக்கும், பியானோ இருக்கும், நல்ல சாப்பிள் இருக்கும், பைபிள் இருக்கும். ஒரு சீட்லேயும் ஹிம் புக்ஸ் வச்சுருப்பாங்க. பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், நல்ல ஒரு ஆராதனையை நடத்தலாம். நாங்கள் போய் நடத்தியிருக்கேன். சில நேரத்தில் வந்து அவங்க செல்லுக்குள்ளே போய் பேசுகிறதுக்கு அனுமதிப்பார்கள். இந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்களாம் அனுமதிப்பாங்க. அங்கே போய் பேசியிருக்கேன். செல்லுக்குள்ளே உட்காந்து பேசுகிறோம். ஒருத்தனுக்கு அப்படியே கண்ணீர், குழந்த மாதிரி கண்ணீர் விடுறான். அவனை பார்த்தாலே அவன் செல்லுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் பேசினா அவன் கண்ணீர் விடுறான், காலில் விழுவான் போல் இருக்கு. அவன் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு பெரிய தப்பு செஞ்சுட்டு கொலையை பண்ணிட்டீங்க, வந்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, கடவுள் தான் என்னை காப்பாற்றணும், ரட்சிக்கணும் அப்படிங்கிறான். என்ன மாதிரி இது பாருங்கள். இப்போ இதை செய்கிறவரில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கே செய்தீர்கள். அப்போ எல்லாம் ஒளிஞ்சேனுன்றாங்க, ஏதாவது நான் செய்யணுன்றாங்க. செய்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதுதான் சொல்ல வரேன். உங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம பாட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக யாராவது ஒரு ஆளுக்காவது நம்ம ஒரு நல்ல 4 வார்த்தையை பேசி அவர்களை ஆதரித்து, அவர்களை ஆறுதல் சொல்லி, அவர்களை பலப்படுத்தினால் அது அந்த ஆராதனை வந்து நீங்கள் உள்ளே வந்து பாடி கர்த்தரை ஆராய்ச்சி வசனத்தை கேட்டது நல்லது. அதோடு இதையும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லது. திரும்ப நம்புறீங்க. தனிமை தான் இந்த உலகத்துலேயே பெரிய பிரச்சனைன்றாங்க, லோன்லினஸ். சபை அதை நினச்சி பார்க்கணும். எவ்வளோ லோன்லி பீப்புள் வருவாங்க, எத்தனை லோன்லி ஆண்களும் பெண்களும் வருவார்கள். யார்கிட்டையும் சொல்கிறது கூட பயப்படுவாங்க. ஆனால் அவர்களுக்காக தான் நாம் இருக்கிறோம், அவர்களுக்காக தான் கர்த்தர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், அவர்களை குடும்பத்தோடு இணைக்கிறவர் கர்த்தர், அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுறவர் கர்த்தர். என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்கள். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்குறாராம். எப்பேற்பட்ட ஆண்டவர் இவர். எங்கேயாவது இது இருக்குதா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்? சரி, அதுக்கு அடுத்தது 3வது சங்கீதத்துக்கு திரும்பி போவோம். 2ஆம் வசனத்திலே இருக்குது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கம், இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா கம் பிஃபோர் ஹிம் வித் ஜாய்ஃபுல் சாங்ஸ். இது வந்து நிச்சயமாக கார்ப்பரேட் வர்ஷிப் அல்லது ஒரு சபையாக வந்து நாம் கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இங்கே சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பண்ணாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னபோது நாங்கள் சந்தோஷப்பட்டோன்றாங்க இல்லையா? அப்போ ஆலயத்துக்கு போவது, அந்த வெளிப்புறங்களில் கூடி வருவது, பாடுவது, ஆராதிப்பதுன்றது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியமாக இருந்தது. அதை அனுபவித்தார்கள், அதை சந்தோஷப்பட்டார்கள். அதில் இங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுது, ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கம் பிஃபோர் ஹிம் வித் ஜாய்ஃபுல் சாங். இது ஒரு கட்டளை. அவருக்கு முன்னால் ஆனந்த சத்தத்தோட வாருங்கள். பாடல்கள் வந்து மகிழ்ச்சியுள்ள பாடல், இங்கிலீஷில் ஜாய்ஃபுல் சாங்ஸ்னே இருக்குது. மகிழ்ச்சியான பாடல்களோட வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியான பாடல்னா ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும். அது மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது? சரி, மியூசிக் அவ்வளோ ஹெவியாக இருக்குதுங்க.
இந்த கிட்டார் டங்கி டங்கி இழுக்கிறாங்க, தேவையா இது? இதெல்லாம் உலகத்தில் தான் பார்த்துருக்கேன். அவன் உலகத்தை நம்ம திருடி எடுத்துகிட்டு போயிருக்கான். அதை இங்கே கொண்டாடணும், நம்ம நல்லா வாசிக்கணும், நல்லா பாடணும். இந்த மகிழ்ச்சிக்கு இதெல்லாம் அவசியப்படுதுங்க. அதுக்கு தான் ட்ரம்ஸு, அதுக்கு தான் பர்கஷனு, அதுக்கு தான் கிட்டாரு, அதுக்கு தான் கீபோர்டு, அதுக்கு தான் எல்லாத்தையும் கொண்டாடுறோம். அதுக்கு தான் சிறந்த வாசிக்கிற ஆளுகளும் சிறந்த ஆளுகளாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம காது கிழிஞ்சிடக்கூடாது, காதுக்கு இனிமையாக இருக்க வேண்டும். ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சன்னதி முன் வாருங்கள். அப்போ கூடி வர்றதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்குது. இந்த கூடி வர்றது ரொம்ப முக்கியம். பாருங்கள், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ்ன்ற அந்த பெரிய பிரசங்கியார் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய சபையின் போதகர். அவர் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பைபிள் ஸ்டடிக்கு 2000 பேர் வருவாங்களாம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பைபிள் ஸ்டடி 2000 பேர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை சாயந்தரம் ஆராதனைக்கு 1500 பேர் வருவாங்களாம். பைபிள் ஸ்டடிக்கு ஜாஸ்தி ஜனம். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு பிரசங்கியார், வெஸ்ட்மின்ஸ்டர் சாப்பல்னு. அவர் சொல்கிறார் இதை பற்றி, கூடி வர்றதே ஒரு பெரிய சாட்சி இந்த ஊருக்கு அப்படின்றார். ஒருத்தன் பார்த்துட்டு வெறும் 4 பேர் இருக்கிற சபையில் அப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தோன்னு என்ன நினைப்பான், இது ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, அதுக்கு ஏதோ வழிபாடு போல் இருக்குது, என்னமோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, இதில் ஒன்றும் கிடையாது, இதில் பெரிய வல்லமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது நமக்கு என்னத்துக்குன்னு போயிட்டே இருப்பான் இல்லையா? ஆனால் வர்றவன் பார்த்துட்டு, அப்பா எவ்வளோ பேர் வந்திருக்கான், இவ்வளோ பேரும் ஆளுங்க பார்த்தா நல்லா படித்த ஆளுங்க மாதிரி இருக்காங்க, நல்ல நல்ல வேலையில் இருக்க ஆளுங்க மாதிரி இருக்காங்க, நல்ல தொழிலெலாம் வச்சுருக்கவங்க மாதிரி இருக்கிறாங்க, வசதியான ஆளுங்க மாதிரி இருக்காங்க, எல்லாம் இவ்வளவு இதாக உட்காந்துருக்குறாங்க, கர்த்தரை பாடுறாங்க, வசனத்தை ஒரு ஆள் பிரசங்கம் பண்ண இவ்வளோ பேர் அமைதியாக கேட்குறாங்க, பாடும்போது இவ்வளோ பேர் சேர்ந்து கையை உயர்த்தி கைத்தட்டி சத்தமிட்டு பாடுறாங்க. இது என்ன அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாட்சின்றாரு. கூடி வர்றதை லேசாக நினைக்கக்கூடாது. கூடி வந்தால் தான் இதா நான் வீட்டில் இருந்து பண்ண முடியாதா அப்படின்றாங்க சிலர். இவர் சொல்கிறாரு, கூடி வர்றதே உலகத்துக்கு முன்னால் நாம் ஒரு காரியத்தை அறிவிக்கிறோம். என்னத்தை அறிவிக்கிறோம்? இதில் பெரிய விஷயம் இருக்குது, அதனால தான் நான் எல்லா வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லாமல் இல்லை, என்னை பார்த்தா என்ன ஒன்றும் இல்லாத மாதிரியா தெரியுது, இங்கே ஏன் உட்காந்துருக்கேன்னா இங்கே அருமையான காரியங்கள் எனக்காக இருக்குது, அதுக்காக எல்லா வேலையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன், நேரத்தோடு வந்திருக்கிறேன், அவசரமாக சீக்கிரமாக வந்துடணும்னு வந்திருக்கிறேன், இந்த ஆராதனையில் கலந்துக்கணுன்னு, இந்த பாடல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு பலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கிறோம். இதெல்லாம் நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு இப்படி ஒரு சபையை நினைக்க முடிஞ்சுது, நினச்சி அதை உருவாக்க முடிஞ்சுது பாருங்கள். ஒரு ஆள் இங்கே ஒரு போலீஸ்காரர், அவர் ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு, போலீஸ் ஆஃபீஸருக்கு கார் ஓட்டுறாரு. அந்த பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவர் வரமாட்டார் கோயிலுக்கு, அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அவங்க ஃபேமிலி கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க குடும்பத்தார் உறவினர்லாம் வருவாங்க. ஒரு நாள் அவங்க குடும்பத்தாருடைய உறவினர்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மளை டிவியில் இல்லை பார்க்குறாங்க போல இருக்குது, இங்கே போகணுன்னு கேட்டிருக்காங்க. உடனே எல்லோரையும் காரில் ஏற்றி அனுப்பிச்சிருக்கிறாரு. அனுப்பிச்சி கோயிலுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சா அந்த ஆள் வந்திருக்கிறாரு. இது நான் பிறகு தான் கண்டுபிடிச்சேன், இந்த ஆள் எப்படி தொடப்பட்டார்ன்றதை. ஏன்னா நான் ஒரு வீடை விசிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் 2-3 வீடெல்லாம் எல்லோரும் அங்கே நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க. அப்போ தான் நான் சாதாரணமாக அவ்வளோவா போகிறது இல்லையா, போனால் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டாங்க, ஒரு 10-15 பேர் எல்லாம் நாங்களும் அங்கே தான் வரணும்னு வந்துட்டாங்க. எப்படி வர்றீங்க நீங்கள்லாம், இங்கே எப்படி வர ஆரம்பிச்சிங்க சர்ச்சுக்குன்னு கேட்டேன். சொல்கிறாங்க, பக்கத்து தெருவில் ஒருத்தர் இருக்காருங்க, போலீஸ்காரர் ஒருத்தர், அவர் தான் எங்களை சொன்னார் வர சொல்லி அப்படின்றாங்க. அப்புறம் அவர் யாருன்னு பார்த்து அவர்கிட்ட பேசினா சொல்கிறாரு, வந்தேங்க, வந்தால் ஒரே கூட்டமாக இருக்குது, கார் நிறுத்தக்கூட இடம் இல்லை, அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது, ஜனங்க உள்ளே நிறைஞ்சு, அந்த பழைய சர்ச்சில் உள்ளே நிறைஞ்சி வெளியே நிறைஞ்சி நிறைய பேர் நின்றுக்கிட்டே பைபிள் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, என்ன இவ்வளோ ஜனம் இப்படி பாடுறாங்க, அதையும் உட்காந்து காரில் உட்காந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பிரசங்கம் பண்ணால் இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி நானும் உட்காந்து கேட்கலான்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். நான் கேட்டேன், அப்படி தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன் அப்படின்னு நீங்கள் நல்ல விசுவாசியாக இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆட்டோவில் இறக்க வந்தவங்க, டாக்ஸி டிரைவர்ஸு, எத்தனை பேர் தெரியுமா அப்படி வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி கர்த்தர் அவங்கள எழுகிறார் பாருங்கள். பழைய இடத்துல நடத்தும்போது பக்கத்தில் இருக்க பில்டிங்லெல்லாம் ஜனங்க மேலே சேர் போட்டு உட்காந்துருவாங்க. ஈவினிங்கில் எல்லாம் சர்வீஸ்க்கு மொட்டை மாடியிலலாம் சேர் போட்டு உட்காந்துருவாங்க, உட்காந்து ரெடி ஆகிடுவாங்க சர்வீஸ்க்கு.
ரொம்ப ஆவலாக காத்திருப்பாங்க இந்த பாட்டு ஆராதனையெல்லாம். உரமாக அந்த பக்கம் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். நடந்து வந்துட்டு இருந்தோம்னா பாட்டு கேட்டு என்னடா இவ்வளோ இதாக இருக்குது பாட்டுன்னு சொல்லி உள்ளே வந்துருக்குது. உள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் 25 வருஷமாக இருந்தால் அப்புறம் மறித்து இப்போ ஆண்டவர்கிட்ட போயிருக்கு. அந்த இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கூடி வர்றது, நம்ம பாடுற விதம், நம்முடைய இசை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒரு காந்தம் போல் மக்களை இழுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ நான் சில பிரயாணம்லாம் பண்ணிட்டு வந்தேன் பாருங்கள். நிறைய பேரை பார்த்தேன். அவங்கள சொல்கிறாங்க, என்ன மாதிரி இருக்குதுங்க பார்த்தா, பாட்டு எப்படி இருக்குது, பிரசங்கம் எப்படி இருக்குது, என்ன இது, நம்ம சர்வீஸை பார்க்காம இருக்க முடியாது, ஒரு தடவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, நாங்கள் போய் எல்லாத்தையும் பார்க்குறோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம இவ்வளோ இதாக பண்ணுறோமான்னு. நான் ஆரம்பித்த காலம்லாம் அப்படிலாம் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. அதெல்லாம் நீ அமெரிக்காவை இங்கே கொண்டாடாத, இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டாங்க. அமெரிக்காவை கொண்டாடலைங்க, பரலோகத்தை கொண்டாந்துருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறவரே சொல்கிறாங்க, ஒரு குடும்பம் இதை பார்த்துட்டு பாட்டுக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு பிரசங்கெல்லாம் கேட்டு, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சு இங்கே இல்லையே, ஏன் அமெரிக்காவில் இல்லாதது இந்தியாவில் இருக்குதான்றாங்க. அதனால் அமெரிக்காவை இங்கே கொண்டாந்து நினைக்காதீங்க, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. இயேசுவை, பரலோகத்தை, பரலோக சந்தோஷத்தை இங்கே கொண்டாந்துருங்க. அப்போ எனக்கு இந்த அருமை புரியுது பாருங்கள். இந்த இங்கே சொல்கிற வார்த்தைகள் எனக்கு அப்படியே உரைக்குது. ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். இந்த கூடி வர்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேர் வந்து அது மூலமாக வந்து ரட்சிக்கப்படுறாங்க. வந்து சும்மா பார்க்குறவனுக்கே அது ஒரு பெரிய சாட்சி. இவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்கன்றதே அவனுக்கு வந்து இது ஏதோ நடக்குது, இதில் ஏதோ இருக்குது. மேபி ஒருவேளை எனக்கும் இதில் ஏதோ கிடைக்கலாமா, என் கஷ்டத்தில் என் துன்ப நேரத்தில் நான் போய் பார்க்குறேன்னே, எனக்கு என்ன கிடைக்கும் இதில் அப்படின்னு ஏராளம். இங்கே வந்தவங்களாம் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பாருங்கள். யாரோ சொல்லி அல்லது இந்த மாதிரி பார்த்து அப்படியே வந்தவங்க தான். யாரோ ஒருத்தர் வந்து கத்தரை அனுபவித்து போய் அவங்க சொல்லி, நாங்கள் யாரையும் போய் இது பண்ணல, அவங்கள தான் வர்றாங்க. பல விதங்களில் இது அப்படியே பரவுகிறது. அப்போ நம்ம கூடி வர்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, கூடி வரும்போது ஒருத்தர் நம்ம ஊக்குவிக்கிறோம். நம்ம போல் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு இது. இன்றைக்கி சில சொல்கிறாங்க, நான் வீட்லேயே உட்காந்து டிவிலேயே பார்த்துக்கிறேன். ஆமாம், டிவி பொட்டி மாதிரி ஆகிடுவீங்க. அப்புறம் அவ்வளோதான். டிவியிலே பார்த்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்காது பாருங்கள். பிரசங்கத்தை கேட்கலாம், ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால வியாதிப்பட்டு ஏதோ இது வர முடியலன்னா அது பரவாயில்ல. பட் இதுலேயே உட்காந்து கேட்குறதுங்கிறது இந்த எஃபெக்ட் வரவே வராது. இங்கே வந்தீங்கன்னா அடுத்த ஆள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவன் அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்களை சுற்றி உட்காந்துருக்கிறவங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் வேலை செய்கிறாரு. வசனம் லைவாக பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ஆண்டவருடைய பிரசனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இதனுடைய எஃபெக்டே வேற பாருங்கள். உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு, ஐயோ நான் சரியான வழியில் தான் போகிறேன், சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிறேன், என்னுடைய கர்த்தர் பெரியவர், நல்லவர். அப்புறம் ஒரு ஆளை சந்திக்கிறீங்க, அவர் சொல்கிறாரு, என்னப்பா உன் பிரச்சனை, ஒன்றும் பயப்படாது, எனக்கு கூட இப்படி தான் இருந்தது, நான் நல்லாயிட்டேன், எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு, என் வாழ்க்கையை ஆசீர்வச்சிருக்காரு, நீ பயப்படாத, கடவுள் உனக்கு செய்வார், நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நடக்குது பாருங்கள். இது வந்து வீட்டில் பொட்டியை பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நடக்காது. அதனால தான் அதுக்கு அமெரிக்காவில் பேர் வச்சாங்க, இடியட் பாக்ஸுன்னு. அப்படியே பேர் வச்சுட்டாங்க. அதையே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் ஒன்றும் கிடைக்காது. நான் டிவியில் பார்த்துக்கிறேன். வந்து லைவாக அனுபவிக்கணும், வந்து கூடி வர்றது ரொம்ப முக்கியம். அதை மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடையாது. மற்றவர்களுடைய சாட்சியை கேட்குறது, மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்குறது, மற்றவர்களோட பழகிறது, பேசுகிறது, மற்றவர்களோட சேர்ந்து ஆராதிக்கிறது, அவங்கள்ட்ட இருக்கிறது உங்களுக்கு ஒட்டிக்கும். அவங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு ஒட்டி. நீங்கள் ஒரு நாளும் வாயை திறந்து பாடாத ஆளாக இருக்கலாம், கையை தட்டி பாடாத ஆள். இங்கே வந்தால் அப்படியே கொஞ்ச நாள் அப்படி இருப்பீங்க, அப்புறம் அப்படியே லேசாக கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அது கொஞ்சம் வாயிலேருந்து சத்தம் வெளியே வர ஆரம்பிங்க, வாயை திறக்க ஆரம்பிங்க, வித்தியாசமாக மாறுவீங்க. எல்லாமே மாறும் பாருங்கள். உங்களுடைய லெவலே வேறு மாதிரி மாறும். ஏன்னா உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த ஒரு பெரும் ஒரு கூட்டத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய ஜபம் உங்களுக்கு இருக்குது. எல்லாரும் இதுக்கு பின்னால் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நல்லவர்ன்றதை கேட்குறீங்க. லைவாக கேட்கும்போது அதனுடைய அனுபவமே வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ
நம்ம இந்த சபை கூடி வருதலை பற்றி ஜெபம் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணி விழிப்போம். இந்த போதனையுடைய இது என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணோம், இதை கொண்டு போய் வாரம் முழுக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வாரம் இதை உங்கள் ஜெபம் ஆக்கிட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் தியானிங்க. இதில் 2 வசனம் தான் பார்த்தோம், மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். பட் நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். இந்த 3 காரியங்களை ஷவுட், வர்ஷிப், கம் அப்படின்னு சொல்லிடுது. சபைக்கு வர்றதை பற்றி, ஆராதிக்கிறத பற்றி, இது எப்படி இருக்கணும், என்னுடைய ஆராதனை எவ்வளோ முக்கியம், ஒன்று கூடி வந்து ஆராதிக்கிறதுன்றது சாதாரண காரியம் இல்லை, இதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள். நான் நிறைய பிரசங்கியார்களுக்கு சொல்லுது, பிரசங்க ஆராக போகிறவங்களுக்கு இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போ தான் விளங்கும் எதனால சபைக்கு ஜனங்க வர்றாங்கங்கிறது. அப்போ தான் விளங்கும். எல்லோரும் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், எல்லாம் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபை இன்னும் அதிகமாக இந்த காரியங்களை உணர்ந்து மக்கள் இப்படி ஆராதிக்கணும், கம்பீர சத்தத்தோட, மகிழ்ச்சியோட, ஆனந்த சத்தத்தோட கர்த்தருக்கு முன்னால் வந்து ஆராதிச்சு அதன் மூலமாக ஏராளமான பேர் நேராக வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் இல்லை, இன்னும் டிவியில் மற்ற இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட ஈர்க்கப்பட வேண்டும். இது ஒரு காந்த சக்தி மாதிரி தேவனுடைய பிரசன்னம், தேவ ஆவியானவருடைய கிரியை பரவ வேண்டும். ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட வேண்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஏஎஃப்டி சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நாட்களாக நீ செய்து வந்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய ஒரு ஈர்க்கிற இடமாக வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு இடமாக இதை வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகளாக எங்களை தாங்கி நடத்தின நம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாக நீ நடப்பித்த காரியங்களை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக இந்த காரியங்களை உணர செய்வீராக. ஓ உணரச் செய்வீராக. எங்களுடைய கம்பீர சத்தம் எவ்வளோ முக்கியம் என்கிறத உணரச் செய்வீராக. இதை குறித்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை தருவீராக. எங்கள் வாலிபர்கள் கம்பீர சத்தமிட கர்த்தாவே நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது, நாங்கள் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தம் அவசியம். இந்த ஜென்சி ஜெனரேஷன் சொல்லுகிறார்கள், அவருடைய சத்தம் அவசியம். அவருடைய சத்தம் இன்றைக்கு கேட்கப்பட வேண்டும். அவருடைய உற்சாகம் இன்றைக்கு அவசியம். ஓ அவர்களை தொடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமான வாலிபர்களை இந்த வாலிபர் கூட்டங்களுக்கு கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக கொண்டு வந்து இந்த இடமே நிரம்பி வழியட்டுங்க கர்த்தாவே. வாலிபர்களால் அதில் இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அங்கே இருக்கிற அந்த ஆவி, உற்சாகத்தின் ஆவி, நன்றி அறிதல், ஸ்தோத்திரம் இடுதல், இதெல்லாம் வந்து ஜனங்களை தொடட்டும். ஓ துக்கமாய் வருகிறவர்களை, கண்ணீரோடு வருகிறவர்களை, பாரத்தோடு வருகிறவர்களை சந்தோஷமுள்ளவர்களாக மாற்றட்டும். இது இன்ஃபெக்ஷஸாக இருந்து ஜனங்களை தொடட்டும் கர்த்தாவே. அவளுக்குள்ளே ஒட்டி கொள்ளட்டும், அவளை மாற்றட்டும். அநேக வாலிபர்கள் வருகாலங்களிலே மாற்றப்படட்டும் கர்த்தாவே. ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் தொடப்படட்டும். ஓ வார்த்தைகள் அவர்களை தொடட்டும், பிரசங்கிக்கப்படுகிற காரியங்கள் அவர்களை தொடட்டும், ஆராதனை அவர்களை தொடட்டும், மற்றவர்களோடு ஏற்படுகிற நட்பு இதெல்லாம் தொடரட்டும் கர்த்தாவே. அதெல்லாம் அதன் மூலமாக அவர்கள் தொடப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய அற்புதமான கிரியை அந்த சனிக்கிழமை ஆராதனையில் நடக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கள் கம்பீர சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறவர்களாய், தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கட்டும். இன்னும் உண்மை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள கிருபை செய்தவர்களும் உண்மை குறித்த அறிவு வளரட்டும் கர்த்தாவே. பிரசங்கங்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவை தரட்டும். பிரசங்கங்கள் கண்களை திறக்க உதவட்டும் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கங்கள், நாங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த அற்புதமான சத்தியம் உள்ளங்களில் போய் சேரட்டும். ஓ ஜனங்களை இது ஈர்க்கட்டும் கர்த்தாவே. ஜனங்களை உணர வைக்கட்டும். எங்கள் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதை ஜனங்கள் எண்ணி பார்க்கட்டும், மகிழட்டும், ஆனந்த சத்தமிடட்டும், கம்பீர சத்தத்தோடு பாடட்டும். இவைகளெல்லாம் எங்களுடைய ஆராதனையே பாதிக்கட்டும் கர்த்தாவே. அதன் மூலமாக இந்த தேசம், இந்த ஊர் தொடப்படட்டும். இன்னும் பல்வேறு தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கூட தொடப்படட்டும். பல்வேறு காரியங்களை கர்த்தாவே இதன் மூலமாக நீ செய்வீராக. ஜனங்களை தொடுவீராக. சுகங்கள், அற்புதங்கள் நடைபெறட்டும், விடுதலைகள் நடைபெறட்டும். ஜனங்களுமே விசுவாசிக்கும் போது கட்டுகள் அறுக்கப்படுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். தனிமையில் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணுகிற தேவன் நீர். தனிமை ஒளியட்டுங்க தாவே. மக்கள் உமக்குள்ளே இருக்கிற அந்த ஐடென்டிட்டியை கண்டுகொள்ளட்டுங்க தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீரே அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறீர். திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர்.
தனிமையாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவனை பிரதிபலிக்க, அப்படிப்பட்ட தேவனை காண்பிக்க, பிரசங்கிக்க, அப்படிப்பட்ட தேவனை உணரச் செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறவர்களை பயன்படுத்தி இந்த காரியங்களை அமல்படுத்த கிரியை செய்யுங்க தாவே. அதன் மூலமாக எல்லா இடத்திலும் பரவட்டும் கத்தாவே. ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த திசையில் ஜெபிக்க, இந்த காரியங்களை ஜெபத்திலே கொண்டு வர எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதன் மூலமாக பெரிய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கொண்டு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். முன்னேற்றங்களை எதிர்பார்க்கிறோம். இப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சபையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட ஜீவியங்களிலும் ஒரு பெரிய ஆவிக்குரிய அபிவிருத்தி விருத்தி உண்டாகட்டும் கர்த்தாவே. பக்தி விருத்தி உண்டாகட்டும், ஜனங்கள் வளரட்டும். உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.